வந்து ஆஸ்பாட் படத்துல வந்து உங்களை பத்தி எதிர்கட்சி 2050 எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க. ஆஸ்பாட் 2ல அப்படி சொல்லிடுறாங்க சார். இப்ப இந்த கேள்வி என்னன்னா மெல்ல டைவர்ட் பண்ணி வேற எங்கேயோ போகுது சார். நம்ம இதோட முடிச்சுக்கலாம் சார். அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கா, இருந்துட்டு போட்டோம் சார். ஏதோ நினைச்சு வச்சிருக்காங்க சார். நமக்கு அதெல்லாம் சம்பந்தம் இல்லை சார். என்ன சார்? சார் எப்ப கூட்டம் நான் போவோம் சார், அவங்க கூப்பிடல சார். நீங்க ஒவ்வொரு முறையும் கேள்வியில மட்டும் ரொம்ப வித்தியாசத்தை வச்சிருக்கீங்க சார். எப்படியும் தெரியல. காந்தி டாக்குங்கனால ஃபாரின் சரகா ஊத்தி வீட்டை கொடுத்துறாங்க, இதான உங்க சந்தேகம்? மேபி டாக்டர் கூட யோசிச்சிருக்க மாட்டா சார். இது ஒரு 2 பாட்டிலையும் வெளியில எடுத்துருக்கலாம். பரவாயில்ல, எத்தனை பாட்டில் இருக்கு சார் உங்களுக்கு சார்? இப்போ ஆமா சார், இப்போ மும்பைல போயிருந்தேன் சார், ப்ரொமோஷன்ஸ் போயிருந்த போது ஸ்டேஜ்ல அவர் ஒரு 6-7 சீனை சூஸ் பண்ணி அதுக்கு லைவா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க சார். அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இந்த படத்துக்காக ரஹ்மான் சார் மெனக்கெட்டதா இருக்கட்டும், ப்ரொமோஷன்ஸ் வந்ததா இருக்கட்டும், பாடல்கள் கொடுத்ததா இருக்கட்டும், இந்த படத்துக்கு அவர் கொடுத்த சப்போர்ட் வந்து அளப்பரியது. அது வந்து ரொம்ப பெருசு. இந்த படத்துல ஆக்சுவலா சொல்ல போனா எங்க எல்லாரும் நாங்கெல்லாம் பார்த்த வேலை ஒரு 5% தான். ரஹ்மான் சார் பார்த்த வேலை 90% அவர் ஒரு ஒர்க் வந்து அவ்வளவு